ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆம்பிளிஃபையர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுல் பேக்கேஜு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு, சப்வூஃபர் வச்சுருக்கேன்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் போட்டிருப்போம் 28,500 பைனியர் போட்டு. ஸோ அந்த பைனியர் சப்வூஃபர் ஆம்ப் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த ஆம்பும் இந்த ஆம்பும் சேம் டிசைன் தான், ஸ்பீக்கரும் அதே தான், பட் சப்வூஃபர் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை இந்த கான்ஃபிகரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் சப்வூஃபர் மட்டும் மாறும் உங்களுக்கு, மற்றபடி ஆம்பில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே சேம் தான். இந்த 2 ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு நேரில் வந்து. ஸோ அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஜிட்டலில் தான் கேட்டிருந்தாரு. ஸோ லைட்டிங் எல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ஐனோ கிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறோம் பிரதர், அதனால் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ட்டாரு. இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டீகோடர் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோலு, இது வந்து என்கோடருக்கான கண்ட்ரோலு. ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பாட்டம் புஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம்னா 24024 ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளைஃபிகேஷனுக்காக 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னாரு. சப்வூஃபர் மட்டும் 10 இன்ச்சில் டைன்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு அப் டு ட்ரை பண்ணலாம். 12 இன்ச்சு சிங்கிள் மேனட் இல்லை டபுள் மேனட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 12 இன்ச்சு தாராளமாக உங்களுக்கு ட்ரைவ் ஆகும் உங்களுக்கு. அடுத்த ரிமோட் கிட்னு பார்த்தோம்னா ஃபியூடெக்கில் எக்ஸோ பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சப்ப்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியில் ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனலில் 5 சேனலுக்கு ஸ்பீக்கர் டிலேவாக வேலை செய்யும், ப்ரொடெக்ஷனாக வேலை செய்யாது. அதே மாதிரி சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டிலே வித் ப்ரொடெக்ஷனாக வேலை செய்யும். ஸோ ஆம்போட இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். அவர் வந்து ஐனோ கிட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பின்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம 5.1 இன்புட் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். ஸோ இந்த ஆம்போட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,500 வரும். நீங்கள் தாராளமாக இதில் 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் 10 இன்ச்சில் 12 இன்ச் சப்வூஃபர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டீகோடர் வச்சு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா வந்துடும் இந்த ஆம்பு. ஸோ தாராளமாக நீங்கள் 12 இன்ச் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபுல் பேக்கேஜ் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேலத்துலேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம், இது சப்புக்கான கண்ட்ரோல். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான கண்ட்ரோல். 2 விஎம் கொடுத்துருக்கோம், கீழே கோல்டன் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஆம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. அடுத்து வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24024 ஒரு 12 ஆம்பியர் வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பவர் சப்ளை எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னா 3510 மெட்டல் டையோடும் 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ரிமோட் கிட்காக. அடுத்தது நம்மளுடைய 5 சேனல் 5198-1941 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்னு பார்த்தோம்னா ஃபியூடெக்கில் எக்ஸோபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக வந்த சப்ப்ரீ வந்து பார்த்தோம்னா வசந்தில் கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் வந்து பார்த்தோம்னா ஹனிஷில் 4 டிரான்சிஸ்டர் BTL மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஸ்பீக்கர் அவுட்டை எடுத்து நம்ம இந்த பெரிய இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். டால்பி DTS சப்போர்ட்காக FT003 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் யூஎஸ்பியில் ப்ளே பண்ணாலும் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா FT003 போய் தான் வரும். ஸோ அதில் வர ஆக்ஸ் இன்புட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வயரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹம்மிங் இஷ்யூ எதுவும் இருக்காது, நாய்ஸும் இருக்காது. இந்த ஆம்போட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஆம்பு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும். உங்களுக்கு ஆம்பு மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும். இதில் நீங்கள் 6 இன்ச் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் நீங்கள் JBL கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் 1200 வாட்ஸ் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ
சப்வூஃபர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எம்டிஎஃப்பில் 4th ஆர்டர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ஒரு கலர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது கஸ்டமர் நேரில் பார்த்தாரு, அதே கலர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலர் மாதிரி இருக்கும் இந்த மைக்கா. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு உட் கலர் மாதிரியே டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்னு வந்து பார்த்தோம்னா 6 இன்ச்சில் நம்ம புக் செல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா புக் செல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். சரவுண்டுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம எப்பவும் போல் ரெகுலராக கொடுக்குற 6 இன்ச்சில் கிராஸ் பாக்ஸ் வந்துடும். அதே மாதிரி சென்டர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது வந்து சோனியில் ஸ்பீக்கர்ஸ் ஏற்கனவே வச்சுருந்தார். ஸோ அது ரெண்டை யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரியே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோதான். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாவது கண்டிப்பாக ஆயிரும். ஏன்னு கேட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கார்பெண்டர் நிறைய வேலை எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு தான் நமக்கு இந்த வேலை எடுப்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் ஆயிரும். இந்த மாதிரி கஸ்டமைஸாக பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம். அதே மாதிரி லாஸ்ட் ஷார்ட்ஸில் போட்டிருந்தது பைனியர் போட்டிருந்தோம். ஸோ பைனியரில் வந்து பார்த்தோம்னா எல் போர்ட்டட் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 28,500. ஸோ இந்த செட்டப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 28,500 தான் வரும். ஏன்னு கேட்டோம்னா இதில் கேபிட்டல் சப்வூஃபர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், புக் செல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஸ் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது புக் செல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரேட் அதிகம், பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகம். ஸோ அதை நான் இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்படி. ஸோ அந்த காஸ்ட்லேயே வந்து பார்த்தோம்னா பைனியருக்கு பதிலாக இதில் கேபிட்டல் போட்டு அந்த காஸ்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா புக் செல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டில் எதுவும் பண்ணணும் அப்படின்னோம்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேணும், கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் என்னோடய ஆடியோ டெஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.